அப்போ கர்த்தரை குறித்து கூட கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், இப்படி நம்ம ஒரு பக்கம் படிச்சுட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் கர்த்தரை குறித்து நமக்கு என்ன தெரியணும்னா கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சில கேட்பாங்க இல்லையா, நீ ஆண்டவருக்காக ஏதாவது விடுறியா அப்படின்ட்டு. விடுறதுக்கு ஒண்ணும் இல்லை சார், எல்லாத்தையும் விட்டாச்சு. அந்த மாதிரிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அவனுடைய எல்லா பலனையும் அவன் இழந்து போயிருக்கிறான். அதாவது இவன் எனக்கு பலனே இல்லைங்கிறான். அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ளவர். உங்கள்கிட்ட ஏதாவது இல்லைன்னு சொன்னா தேவன் சொல்வார், நான் இருக்கிறேன் அப்படின்பார். பலனே இல்லைன்னா அவர் சொல்வார், நானே பலனா இருக்கிறேன் பார். அது இயற்கையா வயசு ஆயிடும்ல, பலன் குறையும்ல அப்படின்னு இந்த விழுந்து போன ஆதாமின் சந்ததி தான் அதை நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம், பலன் குறையாது. இதான் எதிர்நீச்சல் போடுறது வசனத்தை வச்சு. நான் சொல்றேன், ஒரு நாளோ இந்த சாதாரண வாழ்க்கையோட காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. அது அப்படி கிழிஞ்சு போறதை நீங்க பாப்பீங்க. இது சாப்பிட்டா ரொம்ப பலனா இருக்கும், சரி சாப்பிடுறேன், ஆனா கர்த்தரின் பலன். இது குடிச்சா நல்ல பலனா இருக்கும், குடிக்கிறேன், ஆனா கர்த்தரின் பலன். இப்படிலாம் இருந்தாதான் பலனா இருக்க முடியும். கர்த்தரின் பலனாக இருக்கிறார். என்ன சொல்லணும், உங்க வாழ்க்கையின் எந்த பக்கங்கள்லையும் தேவன் தன்னுடைய பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களை வாழ வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். நோய் இருக்கலாம், பலவீனங்கள் வந்துட்டு போலாம், ஆனா அதனோடய ஒத்து போகாதீங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. தப்பான இடத்துக்கு வந்திருக்க ஓடிப்பு. காலையில வாக்கிங் போறது, காலையில எழுந்து என்னெல்லாமோ செய்யறதுலாம் ரைட்டு. காலையில எழுந்து டேடி அப்படின்னீங்கன்னா வேற ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். இந்த கழுகுக்கு மாத்திரம் தன் ஆயிலை நீட்டித்துக் கொள்ளுகிற ஒரு வலிமை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதனுடைய இறகுகளை எல்லாம் அது களைந்து விட்டு புதிய இறகுகள் அது முளைப்பதற்காக காத்திருக்கும். புதிய இறகுகள் அதுக்கு உண்டாகும். அப்படி புதிய இறகுகள் உண்டானா 50 வருஷம் அது வாழுதுன்னா அடுத்தால ஒரு 25 வருஷம் திருப்பி இளமையோட ஸ்டார்ட் பண்ணும். இதை கம்பேர் பண்ணி தேவன் என்ன சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு காத்திருக்கிற ஒருத்தன் ஒருவேளை வாழ்க்கையில சோர்ந்து உடஞ்சி போய் அவ்வளவுதான் இப்ப முடிஞ்சு போயிருக்கலாம், அவன் சிறகுடிந்த பறவை போல ஆயிருக்கலாம், ஆனா என் பிரசனத்துல உட்கார்றவன் மறுபடியும் சிறகு முளைக்கும், மறுபடியும் நம்பிக்கை உண்டாகும், மறுபடியும் பலன் உண்டாகும், மறுபடியும் ஞானம் உண்டாகும், மறுபடியும் ஆற்றல் உண்டாகும், மறுபடியும் செட்டைகளை அடித்து அவன் மேலே எழுவான். அப்படின்னா சர்வ வல்லமை அவரிடத்துல எல்லா விதமான பலன், உங்க சரீரத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான பலன், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான ஒரு பலன், ஒரு நல்ல வியாபாரத்தை செஞ்சு ஒரு நல்ல தொழிலை செஞ்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தை வெற்றியை பார்க்கறதுக்கான ஒரு பலனை உங்களுக்கு அவர் கொடுக்கிறவர். என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியுமா, என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா, என்னால அந்த கடனை மேற்கொள்ள முடியுமா, என்னாலலாம் நல்லா வர முடியுமா நீங்க நினைக்கலாம். இது உங்களால முடியுங்கிறதுனால இது சொல்ல. கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு பலனை தர போறேன். I will give you the power to get wealth. சிலரை மன்னிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் சில இடத்துல பொறுமையா இருக்கிறதுக்கான ஒரு பலனை உங்களுக்கு தராரு. துரிதமாய் செல்ல வேண்டிய இடத்துக்கு துரிதமாய் செல்றதுக்கான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். நான் சொல்றேன், இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில பலன் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சூப்பர் நேச்சுரல் பலனை தேவன் இன்க்ரீஸ் பண்றாரு. அவனுடைய வார்த்தைக்கு போலாம். இந்த சீசன்ல சில வார்த்தைகளை தொடர்ந்து நாம படிச்சுட்டு வர்றோம். ஒரே தாட்ஸ் தான், பட் அதை வேற வேற கோணங்கள்ல நாம உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே வர்றோம். அது ரொம்ப நல்லது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே வர்றோம். இன்னொரு பக்கம் கர்த்தர் வல்லவர். ஆமென். அதையும் சேர்த்தே கேட்கணும். எல்லாம் சொல்லுங்க, வல்லவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் வல்லவர். அவர் பேர் எல் ஷடாய். எல் ஷடாய். ஹிஸ் நேம் எல் ஷடாய். எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, என் பலன் எல்லாம் முடிஞ்சிட்டு ஆண்டவரே, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவரே, என் மனைவியாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி தரிசனமாகி, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் சொல்றாரு, I am El Shaddai. ஆமென். அப்படின்னா என்ன,
இவன் பலன் எல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறான். அவர் சொல்றாரு, நான் சர்வ பலனுடையவர். புரியுதா உங்களுக்கு? ஐ லாஸ்ட் மை ஸ்ட்ரென்த், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இனிமே என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இனிமே போறதுக்கு எதுவுமே கிடையாது. இனிமே போறதா இருந்தா உசுறு மட்டும்தான் போகணும். சில பேர் லிட்டரலாகவே இப்படி சொல்லி கேட்டிருக்கிறேன் நான். இனிமே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, இனிமே விடுறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் விட்டாச்சு. எதுவெல்லாம் போகணுமோ அதெல்லாம் போயாச்சு. இனிமே ஒண்ணுமே இல்லை, இனி இருக்கிறது சும்மா உசுர் மட்டும்தான் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த ஆபிரகாம் உடைய கன்ஃபெஷன் இருக்கு. எல்லாமே அவன் இழந்து போய், எல்லாமே முடிஞ்சு போய், இனிமே விடுறதுக்கு எதுவும் இல்லை, போறதுக்கு எதுவும் இல்லை. சில கேட்பாங்க இல்லையா, நீ ஆண்டவருக்காக ஏதாவது விடுறியா அப்படின்ட்டு. விடுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், எல்லாத்தையும் விட்டாச்சு அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அவனுடைய எல்லா பலனையும் அவன் இழந்து போயிருக்கிறான். பாருங்க, எந்த டைம்ல எந்த வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்றாரு பாருங்க. எல்லா பலனையும் இழந்து போய் நிக்கிற ஒரு மனுஷங்கிட்ட அவர் பேசுறாரு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். Amen. When Abraham was 99 years old, the Lord appeared to him and said, I am God Almighty. Amen. Almighty. அதாவது இவன் எனக்கு பலனே இல்லைங்கிறான். அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். உங்கள்கிட்ட ஏதாவது இல்லைன்னு சொன்னா தேவன் சொல்வார், நான் இருக்கிறேன் அப்படிம்பார். ஆமென். பலனே இல்லைன்னா அவர் சொல்வார், நானே பலனா இருக்கிறேன் பார். ஆமென். ஞானமே இல்லைன்னா சொல்வார், நானே ஞானமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சோ தேவன் இருக்கிற வரை எல்லாமே இருக்கு. நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுலதான் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல, தேவன்ல இருந்துதான் வாழ்க்கை இருக்கு. ஏசு சொல்றார், நான் என் பிதாவினால் பிழைக்கிறது போல நீங்கள் என்னாலே பிழைக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் அவரால பிழைக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் வாழ்கிறது அவரால, என் பிழைப்பு அவரால, என் பலன் அவர், என் ஞானம் அவர், என் சுகம் அவர், என் பாதுகாப்பு அவர். அவரிடத்திலிருந்து வருகிறதிலிருந்து நான் வாழ்கிறேன். ஏன்னா அதுதான் வத்தாது. இது எல்லாமே சர்டன் டைம்ல என்ன பண்ணுது, வத்துது, மாறுது, முடிஞ்சு போயிருது. ஆனா இது முடியவே முடியாது. சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ கர்த்தரை குறித்து கூட, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், இப்படி நம்ம ஒரு பக்கம் படிச்சுட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் கர்த்தரை குறித்து நமக்கு என்ன தெரியணும்னா, கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் வல்லவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என் கர்த்தர் வல்லவர். ஆமென். இஸ் a powerful God. அவர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்கிறவர், தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்துகிறவர், தன்னுடைய அதிசயத்தை காட்டுகிறவர், தன்னுடைய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில விளங்க செய்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ரெண்டுமே தேவை பாருங்க. இதை பத்தி மட்டும் தெரிஞ்சுட்டு இதை பத்தி தெரியாம போயிடவே கூடாது. அப்போ கர்த்தரே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறாரு, I am El Shaddai, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு உன் பலன் எல்லாம் நீ இழந்து போயிருக்கலாம், இன்னைக்கு உன்னுடைய சத்துவமே இல்லாம உன் வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நான் எப்படிப்பட்டவர்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாக நான் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 40 பாருங்க, தேவன் இதே வார்த்தையை வேற மாதிரி அவர் அங்க சொல்றத நீங்க பார்க்க முடியுது. அவர் சொல்றாரு, எப்பா, நான் ஒரு நாளும் சோர்ந்து போறது இல்லை, நான் ஒரு நாளும் களைப்படைந்து போறதே கிடையாது. நான் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யறேன், ஆனா கூட நான் சோர்ந்து போறதே இல்லை. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயா 40:25, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை லக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும்
அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, ஹோல் கேலக்சி, ஹோல் கிரியேஷன்ஸ், இது எல்லாத்தையும் கடவுள் என்ன பண்றாரா, பார்த்துக்கிறாரா, அதை மெயின்டைன் பண்றாரா, அதை பேர் சொல்லி அதை என்ன பண்றாரா, அழைக்கிறாரா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. 10 பேரை வச்சு வேலை பார்த்தாலே வேற மாதிரி ஆயிடும். ஆனா முழு பிரபஞ்சத்தை ஆளுகிற ஒரு தேவன். ஆமென். உங்க தேவன் யார், உங்க தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவருங்கிறது தெரியணும் பாருங்க. முழு பிரபஞ்சத்தை, முழு இந்த அண்ட சராசரங்களை ஆட்சி புரிகிற மகா வல்லமை உள்ளவரை தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆமென். அவர்தான் உங்கள் தேவன், அவர்தான் உங்களுடைய தகப்பன். ஆமா, சிலர் ஒரு பாவமான இயேசுவை மட்டுமே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அடிக்கப்படும் ஆட்டுக்குடி போல வைத்திரவாதிருந்தார், இன்னொரு அப்பாவி கடவுளை மைண்ட்ல வச்சுட்டே இருப்பாங்க. No, no, no. Our Father is a glorious Father. Amen. இப்போ ஒரு அப்பாவி ஆட்டுக்குட்டியா அவர் இல்ல, இப்போ அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். Now he is seated in the throne. Amen. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். இப்ப ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி ஏதோ கிடக்கிறாருன்னு நினைக்காதீங்க. அவர் யூத ராஜ சிங்கம். ஆமென். அவர் ஆட்டுக்குட்டி ஆனது உங்களுக்காக எனக்காக அடிக்கப்படும்படியாய் அப்படி தன்னை என்ன பண்ணாரு, ஆக்கிக்கிட்டாரு. ஆனா அவர் யாருன்னா யூத ராஜ சிங்கம். ஆமென். இதுதான் தேவன் பாருங்க. நீங்க தேவன்னா என்னமோ மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்க கூடாது. அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த அவர் பேசுறாரு மனுஷனோட. 27 யாக்கோபே, இஸ்ரவேலே, எந்த பெயர் சொன்னா உங்களுக்கு கேட்குமோ அந்த பெயர் சொல்றாரு. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். இங்க பார்ப்பா, இந்த நட்சத்திரத்தெல்லாம் பெயர் சொல்லி அழைச்சி அதெல்லாம் பாத்துக்கிற தான் உன் அப்பா. உன் வழி எனக்கு மறைவாயிடுச்சு, உன் காரியம் எனக்கு தெரியலன்னு நீ எப்படி நினைக்கிறேன்? அப்படி நினைக்காதங்கிறார். சொல்றாரு பாருங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் சோர்ந்து போகிறதே கிடையாது, இளைப்படைவதே கிடையாது. ஆமென். அதான் அவர் பாருங்க. அதனாலதான் அவர் என்னையே பாரு, என் கூடயே பழகு, என்ன கவனிச்சுட்டே என்ன மாதிரியே நீ இருப்ப அப்படின்றார். நீ நினைக்கலாம், அதை எப்படிங்க சோர்ந்தே போகாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியும். பலன் குறையாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியும். பலன் குறையிற வாழ்க்கைக்கு கூப்பிடல, பலன் பெருகிற வாழ்க்கைக்கு கூப்பிட்டுருக்கிறார். இல்லைங்க, அது இயற்கையா வயசு ஆயிடும்ல, பலன் குறையும்ல அப்படின்னு இந்த விழுந்து போன ஆதாமின் சந்ததி தான் அதை நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பலன் குன்றாது, பலன் குறையாது. இதான் எதிர்நீச்சல் போடுறது வசனத்தை வச்சு. அவ்வளவுதான். 40 ஆனாலே நாய் கோணம் தான், 40 ஆயிட்டாலே பிபி சுகர், 40 தாண்டாலே எல்லாம் வந்துருமா அப்படின்னு யாரோ சொன்னதை இவங்க வாயில் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, அப்படி சொல்லாத. நான் சோர்ந்து போறது இல்ல, நான் இளைப்படைகிறது இல்ல. என் பிரசன்னத்துல வாழ்ற நீயும் அதே பலத்தோடு காணப்படுவாய். ஆமென். என்னுடைய பிரசன்னத்துக்குள்ள நீ வரும் பொழுது, என்னுடைய சமூகத்தில் நீ வரும் பொழுது, என்னை நோக்கி நீ பார்க்கும் பொழுது, உன் சரீரம் கூட வாழ வயது போல கழுவுக்கு ஒப்பாக உன் வாழ்க்கை மாற்றப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாழ வயது போல ஆகும். ஆமென். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தேவனுடைய வார்த்தை தான் இறுதி அதிகாரம் உள்ளது. நம்ம வேற எதையோ பார்த்துட்டு இருக்க கூடாது, இததான் பார்க்கணும். இப்படிதான் அவர் சொல்லிருக்காருன்னா அப்படிதான். அவர் இல்லாததெல்லாம் சொல்லி நம்மளை நம்ப வச்சு நம்மளை சோர்வடைந்து போக வைக்கிற ஒரு தேவன் கிடையாது. அவர் சொன்னதுதான். அவர் அப்படி ஆக முடியும் தான் அவர் சொல்றாரு. அதெல்லாம் அதை நம்பணும். அதனாலதான் பாருங்க, இந்த இயர் ஒரு அசாத்தியத்தின் ஆண்டுன்னே பேர் வச்சிருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, அசாத்தியத்தின் ஆண்டு. ஆமென். ஏமா, இந்த ஜனவரியிலே ஆரம்பிச்சிடணும் அது.
உங்க சரீரத்தில் ஆரம்பிச்சிடணும், உங்க பொருளாதாரத்தில் ஆரம்பிச்சிடணும், உங்க வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலையும் தேவனுடைய அசாத்தியமான வல்லமை வெளிப்படுவதாக நான் பேசுகிறேன். உங்க ஆவியில, உங்கள் ஆத்துமாவில, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களில தேவனுடைய நிறைவளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும் என்று நான் பேசுகிறேன். ஆமென். இப்பவுமே அது ஸ்டார்ட் ஆகட்டும், இப்பவுமே அது துவங்கட்டும். வாக்குத்தத்தம் ஜனவரியில சொன்னா டிசம்பர்ல தான் நடக்கும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இப்பவுமே ஸ்டார்ட் ஆகட்டும். எந்த ஜனத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, அற்புதங்களை உன்னடிவே நான் செய்வேன். ஹல்லேலூயா. அதை உன்னோடு இருக்கிறவர்கள் காண்பார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், என் சரீரம் ஆரோக்கியமா இருக்கும், என் பொருளாதாரம் மாறும், என் குடும்ப பிரச்சனை மாறும், நான் அற்புதத்தை பார்ப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு நடக்குங்க. அது நீ நினைச்சிக்க வேண்டியதில்லை, அது எப்படியோ இருக்கும். கடை நமக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம இதனால நிரம்ப மாட்டோம். வேற எதனாலயோ நம்ம மனசு ஆத்துமா நிரம்பிக்கிட்டே இருக்கா, அவர் அப்படி குழம்பிக்கிட்டே இருக்கும். ஆனா இதனால நிரம்பிக்கிட்டே இருந்தா ஜீவனால நீங்க நிரம்புவீங்க. ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஜீவனை சுமந்து வருகிறது, பலனை அது சுமந்து வருகிறது. இயேசு சொன்னார், நான் சொல்லி இந்த வார்த்தைகள் ஆவியாயும் அது ஜீவனுமாயும் இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நான் சொல்றேன், இந்த மாலையில சும்மா ஏதோ ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்கல, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இந்த நேரம் உங்க சரீரம் பலன் அடையும், உங்க ஆத்மா பலன் அடையும், உங்க பொருளாதாரம் மாறும், உங்க குடும்ப வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கையில நாள் கணக்கில் போடப்பட்டிருக்கிற சில பிரச்சனைகள் அறுக்கப்படுகிறது. ஆமே. உங்கள் எலும்புகள் குணமாக்கப்படுகிறது, உங்க ரத்த பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு காரியங்களில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. என் வார்த்தை, அவர் சொல்றார், நான் என் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குகிறேன். ஆமென். He sent his word. அவர் வார்த்தை வரும்போதே சுகம் வருது இயேசுவின் நாமத்திலே. ஆமென். அதனால ஏதோ ஒரு பிரசங்கத்தை ஏதோ கேட்டுட்டு இருக்கணும். நோ நோ, இட்ஸ் a word of God. தேவனுடைய வார்த்தைகளை இந்த மாலையில உங்கள் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்போ கடவுளுடைய வார்த்தை கேட்கும் போது பாடியே ஹீல் ஆகும். பாடி கண்டிப்பா ஹீல் ஆகும். இந்த மாலையில அது ஹீல் ஆகிறது இயேசுவின் நாமத்தினாலே. I speak some supernatural healing in your body right now. ஆமென். ரொம்ப நாளா இருக்கிற நோய்க்கு எதிராக, ரொம்ப நாளா உங்க சரீரத்துல போராடி கொண்டிருக்கிற பலவீனங்களுக்கு எதிராக நில்லுங்க. இந்த வார்த்தை கேட்கும் போதே போ இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆமென். கேன்சர் குணமாவதாக. ஆமென். ஆமென். எல்லா இரத்த பிரச்சனைகள் மாறுவதாக. ஆமென். இளமை திரும்புவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா, வார்த்தை பாருங்க, இந்த வேத வாக்கியம் உங்கள் காதுகள் கேட்க இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஆமென். சும்மா பிரசங்கம் கிடையாது, பேசிட்டே இருக்கும்போது அந்த வேத வாக்கியம் நிறைவேறுது. அது நிறைவேறுதுங்க. இன்றைய ரட்சணியினால் இதுவே அனுகிரக காலம், இன்றைய ரட்சணியினால் இதுவே அனுகிரக காலம். இன்றைக்கு அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இந்த நாளிலே திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட பொருளாதார காரியங்கள் இந்த வேளையிலே திறக்கப்படுவதாக, மூடப்பட்ட வாசல்கள் இதை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரமே இருப்பு தாட்பாடுகளை முடித்து ஒளிப்பீடங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவனுடைய காரியங்கள் இந்த மாலையிலே நடப்பதாக, இந்த பொழுதிலே அது நடப்பதாக, நாள்பட்ட பிரச்சனைகள் இந்த நேரத்திலே தீர்வதாக நான் பேசுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா சாயங்காலம் உங்களை கூட்டு வந்து வைக்கல. பாருங்க பிரதர், லாக்டவுனை போட்டுட்டான், என்ன பண்றது அப்படின்னு நீங்களும் சோகப்பட்டு நானும் சோகப்பட்டு போறதுக்காக வரல. எல்லா பூட்டையும் உடைக்கிற ஒரு அபிஷேகம். எத்தனை தாழ்பால்கள் போட்டான்னு, எத்தனை கதவுகளை போட்டான்னு, எத்தனை சட்டங்களை போட்டான்னு, எல்லா சட்டத்தையும் கிறுக்கி உங்களுக்கு சாதகமாய் வழியை உண்டு பண்ணுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஆமாங்க. சும்மா எல்லாரும் பாக்குறதுக்கு எதுக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்? எல்லாரும் மாதிரியே புலம்புறதுக்கு எதுக்கு இயேசு உங்களுக்கு? எல்லாரும் மாதிரியுமே வாழ்க்கையில சோகங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த ரட்சகர்? தேவையில்லை. இதை மாத்துறதுக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. ஆமென். என் வாழ்க்கை அப்படி இருக்காது, என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அது என்னைக்கோ நடக்க நினைக்காதீங்க. இன்னையில இருந்து இது நடக்குது நம்புங்க. இந்த வேலையிலே இது நடக்குது நம்புங்க.
ஆமென். அதனாலதான் அந்த தீவிரத்தோடு கடவுளுடைய வார்த்தை கேட்கணும் பாருங்க. கடவுள் வார்த்தை கேட்கும் போது எனக்கு அப்படியே நடக்குது. ஆமென். எனக்கான பண உலகம் திறக்கப்படுகிறது. ஆமென். ஆமா, திறந்துச்சுன்னா திறந்ததுதாங்க. அப்புறம் ஒருத்தரும் பூட்ட முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக திறக்கும் போது எப்படி திறப்பாருன்னா, ஒருத்தரும் பூட்ட முடியாத மாதிரி திறப்பார். அப்புறம் எவனால பூட்ட முடியாது. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற ஒருவர் இருக்கிறாருங்க. அவர் திறந்தா ஒரு பேர் அப்புறம் பூட்டவே முடியாது, அப்படியே இருக்கும் திறந்தது. ஆமென். தேவன் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை உங்களுக்கு திறப்பார். அப்படிப்பட்ட ஒரு பலனை அவர் உங்களுக்கு திறப்பார். ஆரோக்கியம் அடைஞ்சா அவர் சொல்ற வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போ. அப்படின்னா இன்னும் வியாதியே வரக்கூடாது. ஹீலிங் மட்டும் நம்ம நம்பலங்க. we believe the divine health also. ஏதோ வியாதி இருந்தா சுகமடைங்களா? வியாதியே வராத ஒரு வாழ்க்கை நான் வாழ்வோம். வரக்கூடாது. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். ஆண்டவரை சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்க புள்ள, எனக்காக பெரிய விலையை நீங்க சிலுவையில் என்ன பண்ணிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்க. கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். ஆமென். இப்படி இந்த சத்தங்களை எழுப்ப எழுப்ப அது ஒரு ஆவிதான் பாருங்க. எது இந்த மாதிரி வியாதி பலகீனம் இதெல்லாம் கொண்டு வர்றது ஒரு ஆவிதான். ஆனா அந்த வார்த்தையும் ஆவிதான். இது இது எழுந்துச்சுன்னா அது ஓடிடும். இப்பவுமே எவ்வளவு ஓடி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, நிறைய ஓடி இருக்குது. இந்த சத்தம் எழுப்பப்படும் போது, இந்த வார்த்தை அனுப்பப்படும் போது அநேக நோய்கள், அநேக பலவீனங்கள், அநேக தரித்திரங்கள், அநேக அவநம்பிக்கைகள் ஓடப்பட்டிருக்கிறது, நீங்கி இருக்கிறது இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு பேசும்போது அப்படி பேசுறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். I am anointed to preach the gospel. என்ன gospel? சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. சொல்லும் போதே விடுதலை. ஆமென். சொல்லும் போதே விடுதலை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் போதே சுகம். மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த ஜீவன் போய் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிறத கண்ணுக்கு முன்னாடி ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சீசனுக்குள்ளதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். the season of supernatural. ஆமென். தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பார்க்கிற ஒரு நேரமா இது இருக்கிறது. இன்னும் ஒரு காலம் வரும் என்று காத்திருக்க வேண்டியதில்லை. அந்த காலம் வந்துவிட்டது. அந்த அனுகிரக வருஷம் வந்துவிட்டது. உங்களுடைய ஜூபிலி வந்துவிட்டது. உங்களுடைய விடுதலை நாட்கள் வந்துவிட்டது. உங்கள் வெற்றி நாட்கள் வந்துவிட்டது. எப்ப இயேசு கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக உங்கள் பாவம் சாபம் தரித்திரத்தை சுமந்து அவர் முடித்தாரோ அன்னைக்கே உங்க விடுதலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது கிடையாது. நம்ம ரொம்ப காத்திருக்க வேண்டியதே கிடையாது. அவன் சொல்ல, take it now, take it now, receive it now. எடுத்துக்கோ, அது உன்னுடையதாக இருக்கிறது. இப்பவுமே அது உன்னுடையதுங்கிறார். பலன் உன்னுடையது, சுகம் உன்னுடையது, செழிப்பு உன்னுடையது, வெற்றி உன்னுடையது, நன்மை உன்னுடையது, வாழ்வு உன்னுடையது, சமாதானம் உன்னுடையது, பெருக்கம் உன்னுடையது, ஆசீர்வாதம் உன்னுடையது. ஹல்லேலூயா. அதை எடுத்துக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் கடவுள் இன்னைக்கு உங்களை என்னையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பாருங்க. நான் சொல்றேன், இது அந்த மாதிரியான ஒரு காலம். ஆண்டவருடைய வார்த்தை, நிறைய வார்த்தைகள் கொஞ்சம் எதிர்காலத்தை பத்தி சொன்ன மாதிரியே இருக்கும். அவர் சொல்றாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான், கர்த்தராகிய நான் இதை அப்படின்னு 10 வருஷமா சொல்லிட்டே இருக்க கூடாது. ஏற்ற காலத்திலே, ஏற்ற காலத்திலே அப்படின்னு. எப்பதான் ஏற்ற காலம் அப்படின்ட்டு நான் சொல்றேன், இதுவே காலம். ஆமென். நம்ம என்ன மாதிரி ஆட்கள்னா, லேட்டா வர வேண்டியதை கூட முன்னாடி எடுக்கிற ஆட்கள். புரியல கொஞ்சம் பேருக்கு. ஆக்சுவலி அப்படி ஒரு காரியம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் ஒரு வெற்றி வரும். நேச்சுரலா 5 வருஷம் கழிச்சு வர்ற வெற்றியை இன்னைக்கே எடுக்கிறது தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிரேஸ். ஆமென். அதாங்க கிரேஸ். இப்படி ஒரு வெற்றி வரணும்னா, ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கோம். வழக்கமா என்ன சொல்லுவாங்க, ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய இது வந்துடும். 5-6 வருஷத்துக்கு பிறகு வந்தா அதுக்கு வெற்றி, அது ஒரு நார்மல் வெற்றி. ஆனா 5 மாசத்துக்குள்ளே அது வேற மாதிரி ஆச்சுன்னா அது கர்த்தர் தர்ற வெற்றி. என் வெற்றியை காலம் தீர்மானிக்க கூடாது. என் வெற்றியை கர்த்தரிடத்திலிருந்து நான் வெற்றியை பெறுகிறேன், காலத்திடமிருந்து அல்ல. எல்லாம் சொல்லுங்க, காலத்தினிடமிருந்து நான் வெற்றியை பெறுகிறது இல்லை. அது நேச்சுரலுங்க, சாதாரணமா நடக்கும். இத்தனை வருஷம் இப்படி ஆச்சுன்னா அது ஆகும்.
இவ்வளவு நாள் ஆச்சுன்னா இதெல்லாம் வரும். அதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஆனா கடவுள் உங்களுக்கு அப்படி வைக்கல. காலத்துக்கு முன்னாடியே, ஆமென், நேரத்துக்கு முன்னாடியே. ஆமென். அது பேர் கேட்க, இது என்ன இப்படிலாம் ஆகுமா? இப்படிலாம் வச்சிருக்கிறாரு கர்த்தர் நிறைய. நீங்க அது தயாரானீங்கன்னா அது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அதனால ஏற்ற காலம்னு என்னைக்கோ காத்திருக்காதீங்க. நாவ், இப்போதான் அதுக்கான காலமாக இருக்கிறது. ஆமென். அப்போ பேசும்போது எப்படி பேசுறாரு பாருங்க. 29, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, பலன். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அதை உங்களுக்கு கொடுக்கிறாருங்க. உங்கள்கிட்ட என்ன இல்லையோ அதை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் எப்படி போட்டிருப்பாருங்களேன். அப்பனா இது வயதின் வலிமையை பற்றி பேசவில்லை. இப்போ அப்படிதான் இருக்குது. கொஞ்சம் பழைய ஆட்கள் கூட பலமா இருக்காங்க. இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸ் அப்படியே ஆடிடுது. அன்னைக்கு பார்க்குறேன், பையனுக்கு கை குடிச்சு அப்பா தூக்குறாரு. அவன் அந்த நிலைமையில தான் இருக்கான். ஆமா, ஒரு மேட்ல ஏறுறோம், அப்பா ஏறிட்டாரு, பையனுக்கு ஏற முடிய மாட்டேங்குது. அப்புறம் அப்பா கை கொடுத்து என்ன பண்றாரு? தூக்குறாரு. ஏன்னா இவங்க இப்போ அவ்வளோதான், அவங்க இப்போ சாப்பிட்றதும் அப்படித்தான், எல்லாமே வேற மாதிரி ஆயிடுது. பழைய காலத்தால் அப்படிங்காரு, கஞ்சி குடிச்சு வளர்ந்த உடம்பு. அவர் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாரு, டக்குன்னு என்ன பண்றாரு? தூக்குறாரு. நேச்சுரலாவே கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இது அப்படி இல்லை. இது சில பேர் சொல்லுவாங்க வாலிப வயது. இது வயதின் பலன் கிடையாது. இது தேவ பிரசன்னத்திலிருந்து வருகிற பலன். ஆமென். இது ஆகாரத்தின் பலனும் அல்ல, இது வயதின் பலனும் கிடையாது. இது ஆண்டவருடைய பலன். ஆமென். சூப்பர் நேச்சுரல் சொல்லும் போது எல்லா உங்க வாழ்க்கையின் எல்லா பக்கங்களுமே வேற. போன சண்டே மெசேஜ் கேட்டீங்களான்னு தெரியல. யூ ஆர் நாட் ஹியூமன், அதான் பேசணும் சண்டே. நீ யார் கிடையாது, மனுஷன் கிடையாது. நான் உன்னை தேவன்னு சொல்லியிருக்கிறேன், நான் உன்னை உன்னதமானவரின் மக்கள்னு சொல்லியிருக்கிறேன். நீ லோக பிரபுக்களின் ஒருவனை போல செத்து போறியப்பா அப்படிங்காரு சங்கீதம் 82. நான் உன்னை என்னன்னு சொல்லியிருக்கிறேன், உன்னை நான் பெரிய சாமின்னா நீ உன்னை சின்ன சாமின்னு இருக்கிறேன். உன்னதமானவரின் மக்கள் என்ன பண்ணிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ற? ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவரை போல விழுந்து போவீர்கள்ங்கிறாரு. நான் உன்னை என்னமோ சொல்லியிருக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ற? அறியாமலும் உணராமலும் நீ இருக்கிற. நீ ஒரு மனுஷனை போல சாதாரணமா போய் என்ன பண்ணிடுற? செத்துடுற. ஆனா நான் உன்னை அப்படி படைக்கல, நான் உன்னை தேவனா படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்க எல்லாம் உன்னதமானவரின் மக்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆமென். நான் சொல்றேன், ஒரு நாளும் இந்த சாதாரண வாழ்க்கையோட காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. எதிர்த்து நில்லுங்க. அது அப்படி கிழிஞ்சு போறதை நீங்க பாப்பீங்க. ஆமென். எதிர்த்து நில்லுங்க. அந்த யோர்தான் பின்னிட்டு போறதை நீங்க பாப்பீங்க. எதிர்த்து நில்லுங்க. அந்த எரிகோ உடையறதை நீங்க பாப்பீங்க. ஆமென். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும். ஆமா, வேற பெரிய ரகசியம்லாம் இல்லைங்க. நான் எப்பவுமே ஒன்னே ஒண்ணுதான், உங்க வார்த்தையில் எப்படி இருக்குது அப்ப அப்படிதான் நடக்கும். இந்த இடத்துலதான் நின்றுக்கிறேன் நான். நிக்கிறதுக்கும் அந்த வார்த்தையில தான் பலன் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா சூழ்நிலை கீழே போயிடும், வார்த்தை அப்படியே நடக்கும். வேத வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்களின் தொகை பெருகிற்று. வேத வசனம் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல வாசிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, வேத வசனம் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டது. அப்படியே இருக்குது பாருங்க. வசனம் விருத்தி அடைந்து எல்லாத்தையும் அது என்ன பண்ணுச்சான்? மேற்கொண்டதாம். அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை உள்ள உங்களுக்குள்ள போக 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 எல்லாத்தையும் அது மேற்கொள்ளும். பாருங்க, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, மேற்கொண்டது. ஆமென். எஸ், இஸ் ப்ரிவேலிங். எல்லாத்தையும் அது மேற்கொண்டு. இப்ப சுகத்தின் வார்த்தைகள், செழிப்பின் வார்த்தைகள், ஆரோக்கியத்தின் வார்த்தைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்டதை குறித்த அந்த வார்த்தைகளால நீங்க நிரம்ப 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 அது எல்லாத்தையும் மேற்கொள்ள ஆரம்பிக்கும்.
அது எல்லாத்தின் பேர்ல ஒரு வெற்றிய உங்களுக்கு கொண்டு வர்றதை நீ என்ன பண்ணுவீங்க, பாப்பீங்க. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எல்லாம் சொல்லுங்க, மேற்கொண்டது. ஹல்லேலூயா. அப்போ இப்ப நீங்க கேக்குறீங்க பாருங்க, இந்த வார்த்தை உங்க பலவீனத்தை மேற்கொள்ளும். ஆமென். உங்க வியாதியை மேற்கொள்ளும், உங்க தரித்திரத்தை மேற்கொள்ளும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் அது மேற்கொள்ளும். ஏன்னா அதுதான் ஜெயிக்கும். என் வார்த்தைகள் வெறுமனையாய் திரும்பாது, அதை நான் எதற்காக அனுப்பினேனோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்றுகிறது. ஆமென். அப்ப இந்த மாலையில கூட இந்த புரிதல்ல தேவன் நம்மளை அழைக்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு, நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லப்பா, வேற மாதிரி ஒரு பலன். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபம் கூட டல்லா இருக்கலாம், 15 வயசு பையன் டல்லா இருக்கலாம், 25 வயசு பையன் டல்லா இருக்கலாம், 30 வயசு ஆளு கூட டல்லா இருக்கலாம். ஆனா என் கூட இருக்கிற நீ டல்லாவே இருக்க மாட்ட, நீ எப்பவுமே சூப்பரா இருப்ப, எனர்ஜெட்டிக்கா இருப்ப அப்படிங்கிறார். ஆமென். நீ பாருங்க, நிறைய எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வந்துகிட்டே இருக்கு, வாங்கி குடிக்கிறாங்க. அது குடிச்சா கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். ஆமா, ரெட் புல் குடிங்க, அந்த இது பண்ணுங்க, இதை குடிங்க, ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட டைம் தான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு ஏன் கிட்ட இருந்து ஒண்ணு வருது, அது வேற அப்படிங்கிறாரு. அது அது என்ன மாதிரி பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, எல்லாம் சொல்லுங்க, புது பலன் அடைந்து கழுகுக்கு சமானமாய் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏங்க, ஓடுனா இளைப்பு வருமா வராதா? எல்லாமே தலைக்கு மாத்தி தான் இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, ஓடினாலும் நடந்தாலும், சிலர் நடக்கலாம், 2 படி ஏறினாலே ஃபுல்லா லிஃப்ட் தான், 4-5 படி கூட என்ன பண்ண முடியாது, ஏறவே. கடவுள் சொல்றாரு, இழப்பு உன்னை விட்டு போது இயேசுவின் நாமத்தினால். இழைப்பே இருக்கக்கூடாது, இழைப்பு களைப்பு எல்லாம் கேன்சல் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவின் நாமத்தினால எல்லா இழைப்பு களைப்பு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். நீங்க சொல்லுங்க, நான் அவரோட இருக்கிறேன், கர்த்தர் என் பலனா இருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் என் பலனா இருக்கிறார். என் வயது என் பலன் அல்ல, என் ஆகாரம் என் பலன் அல்ல, the Lord is strength of my life. அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் அப்படியே சொல்றான் பாருங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். அப்படின்னா என் வாழ்வின் பலனே, என் வாழ்வின் பலனே யாருன்னா என் ஆகாரம் இல்ல, என் ஆண்டவர். என் ஆண்டவர் என் பலன். எத்தனை இடத்துல சங்கீதம் ஃபுல்லா பாருங்க, அவன் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே. அவன் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்றான், என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனே நீர்தான் சுவாமி. அதனாலதான் அவ்வளவு போராட்டத்திலையும், போராட்டம்லாம் சோர்ந்து போச்சு, இவன் சோர்ந்து போகவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என் பலனாகிய கர்த்தாவே. அப்ப திரும்பி திரும்பி சங்கீதத்துல திரும்ப திரும்ப வர்ற ஒரு வார்த்தை, தாவீது யூஸ் பண்ற ஒரு வார்த்தை பாருங்க, the Lord is my strength, the joy of the Lord is my strength. அப்படிதான் பேசுறான். அப்போ என் பலனே எது? எது என்னுடைய பலன்? எது என்னுடைய பலன் பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே. ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த், நீர் தான் என்னுடைய பலன், நீர் தான் என்னுடைய பலன். அப்படின்னா நான் சொல்றேன், முதிர் வயதிலும் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆமென். சொல்லுங்க, கர்த்தரின் பலன். காலை மாலை எழும்பும்போது சொல்லுங்க, இதை சாப்பிட்டா ரொம்ப பலனா இருக்கும், சரி சாப்பிடுறேன், ஆனா கர்த்தரின் பலன். இது குடிச்சா நல்ல பலனா இருக்கும், குடிக்கிறேன், ஆனா கர்த்தரின் பலன். ஆமென். இப்படி இப்படிலாம் இருந்தாதான் பலனா இருக்க முடியும். கர்த்தரின் பலனாக இருக்கிறார். ஒரு நாளும் வயதுக்குள்ள இருந்து வர்றது, அதனாலதான் வாலிபர்கள் கூட இடறி விடலாம், இளைஞர்கள் சோர்ந்து போகலாம், ஆனா நீ சோர்ந்து போக மாட்ட. நான் என்ன கேக்குறேன்னா, இது எதுக்காக சொல்றாரு கர்த்தர்? இதெல்லாம் ஏன் இப்படி எழுதி வைக்கணும்? தம்பி வயசானா செத்து போயிருவேன்னு சொல்லி எழுதி வைக்கலாம்ல.
வயசானா செத்து பெற வேண்டியதான். வயசானா அது உடம்பு அப்படித்தான் தம்பி இருக்கும், பரலோகத்துக்கு வந்து சேரு சீக்கிரமா, இங்க பூமியில கடந்து என்னத்துக்கு சொல்லிக்கலாமா வேண்டாமா? அவரு அதெல்லாம் விட்டுறியா இந்த மாதிரி பேசுறாரு? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா சிலருக்கு இதெல்லாம் சொல்லும் போது இவங்க வளவாழ்வு பிரசங்கியார்கள். வளவாழ்வு பேசாம வேற எதை பேச? ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்ஸ். இவங்க எப்பவுமே நல்லா இருக்கிறத பத்தியே பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பேசுறதுன்னு சொல்லுங்க, நீங்களே எனக்கு சொல்லி கொடுங்க. அப்போ நாசமா போவ, ஒண்ணும் இல்லாம ஆயிடுவேன், அது எதுக்கு சொல்லணும்? அதான் போறவன் வரவன் எல்லாம் சொல்லிட்டு போறானே, கத்தர் வேற அதையும் சேர்த்து சொல்லணுமா? அது சொல்ல வேண்டியது இல்லை. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் இப்படி சொல்லணும் ஆண்டவர்? இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். இது ஒரு இடத்துல இல்ல, நிறைய இடத்துல ஆண்டவர் இதை பத்தி பேசுறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை பற்றி அவர் பேசுகிறார். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன். அதுக்கு எதோட கம்பேர் பண்றாரு பாருங்க. ஈகிள். எல்லாம் சொல்லுங்க ஈகிள். எல்லாம் சொல்லுங்க கழுகு. ஏன்னா இந்த கழுகுக்கு மாத்திரம் தன் ஆயிலை நீட்டித்துக் கொள்ளுகிற ஒரு வலிமை இருக்கிறது. அதனால தன்னுடைய ஆயிலை டபுள் ஆக்க முடியும். தன் வாழ்நாளை 2 மடங்காக அதால் என்ன பண்ண முடியும்? ஆக்க முடியும். கடவுள் படைச்ச படைப்பிலே பாருங்க அப்படி ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றார். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதனுடைய இறகுகளை எல்லாம் அது களைந்து விட்டு புதிய இறகுகள் அது முளைப்பதற்காக காத்திருக்கும். புதிய இறகுகள் அதுக்கு உண்டாகும். அப்படி புதிய இறகுகள் உண்டானா இப்போ 50 வருஷம் அது வாழுதுன்னா அடுத்தால ஒரு 25 வருஷம் திருப்பி இளமையோட ஸ்டார்ட் பண்ணுமா. இதை கம்பேர் பண்ணி தேவன் என்ன சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு காத்திருக்கிற ஒருத்தன் ஒருவேளை வாழ்க்கையில சோர்ந்து உடஞ்சி போய் அவ்வளவுதான் இப்ப முடிஞ்சு போயிருக்கலாம், அவன் சிறகுடிந்த பறவை போல ஆயிருக்கலாம். ஆனா என் பிரசனத்துல உட்கார்றவன் மறுபடியும் சிறகு முளைக்கும், மறுபடியும் நம்பிக்கை உண்டாகும், மறுபடியும் பலன் உண்டாகும், மறுபடியும் ஞானம் உண்டாகும், மறுபடியும் ஆற்றல் உண்டாகும், மறுபடியும் செட்டைகளை அடித்து அவன் மேலே எழுவான். ஆமென். ஆபிரகாம் அதே தானே, எல்லாம் முடிஞ்சிச்சுங்கிறான். நான் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னா என்ன? இப்பதான் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. சாராளுக்கு இன்பம் வருமோ? இன்பம் வரும். இன்பம் வருமா? இன்பம் முடிஞ்சு போச்சுன்னா இன்பம் வர வைக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையின் எந்த பக்கங்கள்லையும் தேவன் தன்னுடைய பலனை உங்களுக்கு கொடுத்து, தேவன் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு கொடுத்து, உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களை வாழ வைக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க என்னுடைய பலன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஆமென். நம்புங்க. கர்த்தரின் கால்களை மான் கால்களை போல் ஆக்குகிறார். ஆமென். உயரமான ஸ்தலங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுகிறார். எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வருது, ஒரு பலன் உங்களுக்கு வருது. அது ஃபுட்ல இருந்து இல்ல, அது வயதுல இருந்து இல்ல, அது தேவ வார்த்தையினாலும் தேவ ஆவியினாலும் தேவ பிரசனத்தினாலும் வருகிற ஒரு பலன். நான் சொல்றேன், அந்த மாதிரி பலத்துல வாழ்றதுக்கு தான் கடவுள் நம்மள என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. ஏன்னா மற்றதெல்லாம் இடருது, மற்றதெல்லாம் முடிஞ்சு போகுது, ஆனா இது முடியவே முடியாது அப்படிங்கிறார். ஆமென். அதனாலதான் பாருங்க, ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். ஆமென். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா அவர் மாம்சத்தை புசிக்கிறது, அவர் ரத்தத்தை பானம் பண்றதுன்னா சும்மா என்னதோ ஒரு மத கடமை கிடையாது. அவர் பலன்ல பங்கு கொள்றது. ஆமென். அவருடைய ஸ்ட்ரென்த்ல நான் பங்கு கொள்றேன், அவருடைய ஜீவன்ல நான் என்ன பண்றேன், பங்கு பெறேன். அப்ப கம்யூனியன்ங்கிறது சும்மா கிடையாது, தேவனுடைய பலத்திலே நான் பங்கேற்கிறேன், தேவனுடைய ஜீவனிலே நான் பங்கு கொள்கிறேன். அப்ப என் பாடியில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். நோய் இருக்கலாம், பலவீனங்கள் வந்துட்டு போலாம், ஆனா அதனோடையே ஒத்து போகாதீங்க, அதை எதிர்த்து நில்லுங்க. ஆமென். நீ தப்பான இடத்துக்கு வந்திருக்க, ஓடி போயிரு. அட்ரஸ் தெரியல உனக்கு, கிளம்பிடு, இங்க இருக்காத, இங்க உனக்கு வேலை இல்ல, இங்க நீ கிரியை செய்ய முடியாது. துரத்துங்க, எதிர்த்து நில்லுங்க. தேவனுடைய வார்த்தையை கொண்டு பலவீனங்களை, நோய்களை, தரித்திரத்தை எதிர்க்கணும். பாருங்க, அப்பதான் அதெல்லாம் போகும். காம்ப்ரமைஸ்ட் ஆகும் போது அங்கேயே போயிடுது பாருங்க. ஒரு நாள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க.
எதிர்த்து நில்லு. மரணமே உன் கூர் எங்கே? ஆமா. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன்னை ஜெயித்த ஒருவர் இருக்கிறார் எனக்குள்ளே. உன்னை ஏற்கனவே நசுக்கிட்டு ஏற்கனவே உன்னை வென்ற கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் அந்த பாதாளத்திலிருந்து எழுப்பின அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவின் சரீரத்தை மரித்தோர்ந்து எழுப்பின அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறபடியினால் சாவுக்கு ஏதுவான என் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்கள் சரீரங்கள் உயிரடையும் என்று சொல்லுகிறேன். உங்கள் சரீரங்கள் பலனடையும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். விசுவாசத்தினாலே சாராலும் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தால் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இன்னைக்கு ஒரு பலன் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. Not natural strength, it's a supernatural strength. It's from God. It's from His presence. It's from His word. அங்கிருந்து வர்ற ஒண்ணு பாருங்க. அதுல வாழ்றது தான் கூப்பிட்டுருக்காரு. அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, மோசேக்கு அவ்வளோ வயசாயிடுச்சு, 120 வயசு. ஆனா வேதவசனம் சொல்லுது, அவன் கண் மங்கவில்லை, அவன் பலன் குறுகவில்லை. எல்லாம் சொல்லுங்க 120. இப்ப கூட நான் பார்த்தேன், சுபாஷ் சந்திர போஸ் அவரை சுட வரும்போது ஒருத்தரை விழுந்து அவரை காப்பாத்தினான். அவர் 119 17 வயசு வரைக்கும் அவர் அந்த ஆள் இருந்திருக்கிறார். உலகத்துல பாருங்க, நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தே அவ்வளவு தூரம் கூட்டு போகுதுன்னா, கடவுள் உங்களுக்குள்ள மங்காத ஒரு ஜீவனை வைக்க விரும்புகிறார். ஆமென். ஜீவனாலே மரணம் விழுங்கப்படுவதாக. ஆமென். ஆமென். கிறிஸ்து உங்களுக்குள் வைக்கிற ஜீவன் மரணத்தையே விழுங்கி போடுவதாக. ஆமென். அந்த தாட், அந்த சீட தேவன் போட்டுக்கிட்டே இருக்கிறார். பாருங்க, மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். எத்தனை வயசுங்க? 120. அவன் கண்கள் என்ன அடையல? இருள் அடையல. அவன் பலன் குறையவும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அவன் கண் இருள் அடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. பாருங்க, கடவுளுடைய பிரசன்னத்துல வாழ்ற ஒரு மனுஷனுக்கு இது சொந்தம். காலையில இருந்து வாக்கிங் போறது, காலையில எழுந்து என்னெல்லாமோ செய்யறதுலாம் ரைட்டு. காலையில எழுந்து டேடி அப்படின்னீங்கன்னா வேற ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற ஒரு பலன் இருக்குது பாருங்க, அது வேற. எல்லாம் என்னெல்லாமோ செய்யறான் இன்னைக்கு மனுஷன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 120 வயசு, அவன் கண் இருளடையும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. பவுல் இதை பேசும்போது இன்னும் வேற மாதிரி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மோசே என்னங்க மோசே, அவன் ஒளிந்து போகிற மகிமை உடைய ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான் அப்படிங்கிற. அவன் ஒன்னும் ஹை லைஃப் ஒன்னும் வாழலை அப்படிங்கிறார். இதை படிக்கும்போது நம்ம எப்படி தோணுது, அப்பா 120 வயசு வா, அதுவும் கண்ணுக்கு மங்கவும் இல்ல குறையவும் இல்லைன்னு பெருசா தெரியுது. இந்த பெருசா தெரியறத ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுதான் பவுலுடைய வெளிப்பாடு. அவர் என்ன பேசுறாருன்னா, ஒளிந்து போகிற மகிமையை உடைய மோசே உடைய வாழ்க்கை, அவனுடைய ஊழியம் இவ்வளவு பிரகாசமா இருந்தா, இது ஒளியாத மகிமையுடைய கிறிஸ்துவின் கிருபையின் வார்த்தைகள் இது எவ்வளவு மகிமையா இருக்கும் அப்படிங்கிறார். அங்க பாருங்க, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதா இருந்தால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. ஆமென். அடுத்தது பாருங்க, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய், சும்மா பேசல பாருங்க, சொல்றோம் மோசே என்ன மோசே, அதெல்லாம் மங்கி போறது, இது மங்காதது. ஆமென். மோசே சர்வெண்ட்டுங்க, ஒரு வேலைக்காரன். ஆனா நீங்களும் நானும் குமாரர்கள். ஆமென். அவன் வாழ்ந்த உடன்படிக்கை வேற, நாம வாழ்ற உடன்படிக்கை வேற. அவன் மேல இருந்த மகிமை வேற, நம்ம மேல இருந்த மகிமை வேற. அது சாதாரணதுங்க. அந்த மகிமையே இப்படி இருந்துச்சான் 120னா, இந்த மகிமை சாவையே வெல்லணும், அவ்வளவு மகிமைகளை வச்சிருக்கிறார். ஆமென். அவ்வளவு கிரேஸ் இருக்குதுங்க. The grace upon grace, the gifts upon gifts,
the favor upon favor. அதை விட பெருசு. பாருங்க, ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம். மோசே ஊழியத்தை எப்படி பேசுறாரு பாருங்க பவுல். ஒளிஞ்சு போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆமென். அப்போ சும்மா கிரேஸ், சும்மா நியூ கவர்னன்ட் அந்த மாதிரி இல்ல, அதை விட மோர் க்ளோரி வெளிப்படும். ஆமென். உங்க பாடியில் அது வெளிப்படும், சரீரத்தில் அது வெளிப்படும். ஆமென். இதுவரை பார்க்காத பலன் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா, ஓடினாலும் இளைப்படையாத, நடந்தாலும் சோர்வடையாத ஒரு பலனை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஆமென். ஈகிள் லைஃப், எல்லாம் சொல்லுங்க, ஈகிள் லைஃப். ஆமென். தன் வாழ்நாளை, தன் பலனை இரட்டிக்க பண்ணுகிற, அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு கிரேஸ், அதுதான் கடவுளிடத்திலிருந்து வருது பாருங்க. அப்போ அந்த பலத்தினால அவர் நம்மை நிரப்புகிறார். ஆமென். அப்போ கர்த்தர் நல்லவர் மட்டும் இல்ல, கர்த்தர் வல்லவர். I am El Shaddai. அங்கதான் ஆரம்பிச்சோம். எல்லாம் சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். El Shaddai, El Shaddai அப்படின்னா என்ன? சர்வ வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஆல் மைட்டி, ஆல் மைட்டி. எல்லா விதமான பலன், உங்க சரீரத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான பலன், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான ஒரு பலன், அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல வியாபாரத்தை செஞ்சு, ஒரு நல்ல தொழிலை செஞ்சு, வாழ்க்கையில முன்னேற்றத்தை, வெற்றியை பார்க்கிறதுக்கான ஒரு பலனை உங்களுக்கு அவர் கொடுக்கிறவர். ஆமென். ஆமா, உபாகம் 8:18 விதமா சொல்லுகிறது, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு என்ன கொடுக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, பலன். எல்லாம் சொல்லுங்க, பலன். ஆமென். என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? என்னாலலாம் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமா? என்னால அந்த கடனை மேற்கொள்ள முடியுமா? என்னாலலாம் நல்லா வர முடியுமா நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், இது உங்களால முடியுங்கிறதுனால இது சொல்ல. கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு பலனை தரப்போறேன். I will give you the strength, I will give you the power to get wealth. அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? நானே உனக்கு பலனை கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு? இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, பலனை உனக்கு கொடுக்கிறவர். பாருங்க, இன்னைக்கு நிறைய வேர்ட், இன்னைக்கு வந்த அநேக வார்த்தைகள்ல ரொம்ப முக்கியமான வார்த்தை பலன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பலன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அவ்வளவுதான், நம்ம தொழில் அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலனை கொடுத்து, சத்துவமே இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை நான் பெருக செய்கிறவராக இருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில பலன் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க வாழ்க்கையில ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சூப்பர் நேச்சுரல் பலனை தேவன் இன்க்ரீஸ் பண்றாரு. பலன் பெருகிறது, உங்க வாழ்க்கையில பலன் பெருகுகிறது, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன், சாதிப்பதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், ஆரோக்கியமாயிருப்பதற்கான பலன், ஆமென், வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான பலன் உங்க வாழ்க்கையில பெருகுகிறது. இதுவரைக்கும் இல்லாததை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். பவுல் அதை இப்படி சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற. ஆமென். இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப பலனே இல்ல, உங்களுக்கே ஒண்ணுமே முடியலன்னு உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா இந்த வார்த்தையை சொல்லுங்க, எனக்கு பலன் இல்ல, ஆனா என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற. ஜெபம் பண்றதுக்கு விருப்பமே இல்லை, ஜெபம் பண்றதுக்கு ஒரு பலனே இல்லை, என்னை பலப்படுத்துகிற. ஆமென். வாழ்க்கையில எதையுமே எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆர்வமே இல்லை, என்னை பலப்படுத்துகிற. ஆமென். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். I can do all things. என்ன வார்த்தை பாருங்க, I can do all things. எல்லாம் சொல்லுங்க, I can do all things. எல்லாத்தையும் நான் செய்வேன், எல்லாத்தையும் நான் செய்வேன். என்ன பலப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு.
ஆமென். நாட் நேச்சுரல், சாதாரணமான ஒரு பலன் அல்ல. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து, கிறிஸ்துவிலிருந்து எனக்கு வருகிற ஒரு பலன், என்னை பலப்படுத்துகிற. அப்ப பாருங்க, கடவுள் உங்களை சோர்ந்து போக விட மாட்டார். உங்களுக்கு தெரியுமா, கடவுள் உங்களை பலப்படுத்துகிற கடவுள். நீ சாயங்காலம் கூட ஏன் உங்களை கூட்டு வந்திருக்க, உங்களை பலப்படுத்துறாரு, உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. ஆமென். உங்களை பலத்தினால் இடை கட்டுகிறார். ஆமென், ஆமென். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, ஆமென், உங்க வாழ்க்கையை அற்புதமா எடுத்துட்டு போகிற ஒரு தேவன் பாருங்க. நான் சொல்றேன், உங்க ஆத்துமாவில ஒரு பலன், சரீரத்திலே ஒரு பலன். ஆமென். கர்த்தர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து, நீங்க அவ்வளவுதாங்க முடியும் என்னங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு பலன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும், ஒரு புதிய துவக்கங்கள் அங்க ஏற்படுறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இந்த கிறிஸ்து அப்படின்னா the anointed அப்படின்னு அர்த்தம். I am in the anointed one. அதாவது கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்ன, அந்த அபிஷேகத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹalleluya, hallelujah, hallelujah. அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit. சரியா 8 மணிக்கு முடியணும். Glory to God. ஷாகா போரோ கோலாமா ஷாகா லபரகதாரா. இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற. ஆமென். இப்பமே சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற. எந்த ஏரியால நீங்க வீக்கா உணர்றீங்களோ அந்த ஏரியாவை உங்க மனசுல கொண்டு வந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற. ஓரா கமாரா ஷாட்டாலாரா. சிலரை மன்னிக்கிறதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆமென். சிலதை தாண்டி போறதுக்கான பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. ஆமென், ஆமென். கொஞ்ச நேரம் சில இடத்துல பொறுமையா இருக்கிறதுக்கான ஒரு பலனை உங்களுக்கு தராரு. ஆமென். துரிதமாய் செல்ல வேண்டிய இடத்துக்கு துரிதமாய் செல்றதுக்கான ஒரு பலனை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து you will receive the power. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதாயா, சமாரியா, எருசலேம், இந்த உலகத்தின் கடைமுனை மட்டும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரு. அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த் உங்க பாடியை நிரப்பட்டும், உங்க சரீரத்தை நிரப்பட்டும், உங்க ஆவியை நிரப்பட்டும், உங்க ஆத்மாவை நிரப்பட்டும், உங்க வாழ்க்கையை அது நிரப்பட்டும், உங்க பாடியில அது விளைந்தோடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராகாபாரா ஷாட்டாலாபாரா கதாராபா ரோப்ரோ ஷாட்டேனே மனா கதாராபா லாராராராராராராரா. ஓ ஷாட்டாலாபாரா. என்னுடைய பிள்ளைகளை சோர்ந்து போக நான் விட மாட்டேன். நீ ஒருபோதும் சோர்வடைய விட மாட்டேன். நான் உன்னை சோர்ந்து போகிற உனக்கு நான் பலனை கொடுக்கிறவ, சத்துவமற்ற உனக்கு நான் சத்துவத்தை கொடுக்கிறவ, நான் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர். ஓ glory, glory. ஷாகா பாராபாடா லாப்ரா. இந்த மாலையில I release the supernatural, the strength of God. I am El Shaddai, El Shaddai, El Shaddai. ஷாகா மரபாலாரா. ஓ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am almighty, I am almighty, I am almighty. ஷேப்ரோகோ டாடா டாடா. எல்லா வாழ்க்கையின் பக்கங்களிலே, எல்லா வாழ்க்கையின் பக்கங்களிலே ஆண்டவரே இதுவரைக்கும் இல்லாத ஒரு பலனை உம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் கொண்டு வந்திருக்கிறீர். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். நீ எங்கெல்லாம் வீக்கா இருக்கோ,
எங்க எல்லாம் பலகீனமா இருக்கோ அந்த இடத்துல நான் ஒரு பலத்தை நான் பேசுறேன். அது பாடியில இருக்கலாம், அது பினான்சியல் இருக்கலாம், அது மென்டல் இருக்கலாம், அது எமோஷனல் இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி டாடி, இன்னைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். ஆமென். ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இந்த இடத்துல எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்க வார்த்தை எங்கள் அந்த மண்டலத்துக்குள்ள கூட்டி செல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நாங்கள் அறிந்திராத ஆமென் புத்திக்கு அப்பாற்பட்ட தேவ ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுக்குள் இருக்கிற பலனை எங்கள் மீது அவர் கட்டவிழ்க்கிறதற்காக நன்றி. இப்பொழுதே ஒரு பலன் எங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுகிறது. இப்பொழுதே ஒரு பலன் எங்க மேல திறக்கப்படுகிறது. The supernatural strength of God, the supernatural the strength of God. Hallelujah. கழுவுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் திரும்பும். ஆமென் ஆமென் ஆமென். ஷாக்கா பாக்கா தாராபாரா. ஆமென் 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 ஆமென். எல்லா நோயை மேற்கொள்ளுகிற, எல்லா பேயை மேற்கொள்ளுகிற, எல்லா தரித்திரத்தை மேற்கொள்ளுகிற ஒரு அனாயிண்டிங்ஸ் நான் பேசுறேன். அனாயிண்டிங்ஸ் அனாயிண்டிங் அனாயிண்டிங்ஸ். The strength of God. I speak the strength of God. ஷாக்கா மரபா டாலா பாரபா ஷேகேலா பாரகதா லா பாரபா லாபா ஓரா பஹா ஷாகேனா மண்டலா பாரா. Glory 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 glory. Oh shena mana katara bala bara bala ra 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 ra. ஆவிலே ஆத்மாவிலே உணர்விலே ஒரு பலன் இப்பொழுது ஷாட்டானா மந்தாரா உங்க பிரசன்னத்திலே பலன் இருக்கிறது. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பலன். ஓ ஷானா டாலா மனா கம்ரோ ஷாட்டா டா 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 டா. ஹalleluya. எல்லா நோய்களுக்கு மேலாக ஆமென் ஆமென். இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Oh thank you Daddy. ஒரு healing anointings உங்க பிள்ளைங்களை நிரப்பட்டு சுவாமி. இந்த நாட்கள் உங்க பிள்ளைங்க ஆண்டவரே வியாதியிலிருந்து பாதுகாக்கப்படுறதுலாம் பெரிய விஷயம் இல்ல. உங்க பிள்ளைங்க அநேகரை சுகப்படுத்துகிற ஒரு பலன் உங்க பிள்ளைகள் மூலமா விடுவிக்கப்படட்டும். ஷாட்டா லாபாரா கதாரா ரடலா பாரா ஷாட்டா லாப்ரா. அதை கிளைம் பண்ணுங்க. அது உங்களுடையதா இருக்கிறது. ஆமென். It's yours. ஆமென். ஷாக்ரா மடலபா ஷகபூரா ஷடலா மனகா லாபாரா. Hallelujah hallelujah hallelujah. Amen. Daddy ஷேக்லேமா டலபாரா பாலாரா. ஓ எங்கள் பலனாகிய கர்த்தாவே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே, எங்கள் பலனாகிய கர்த்தாவே. ஓ ஷமடலபுரு ஊர சந்தரா பாபா பாபா. எல்லா நேச்சுரல் ஸ்ட்ரென்த் முடிஞ்சிருக்கலாம். ஆமென் ஆமென். ஆனா உங்ககிட்ட இருந்து வருகிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன், இயேசு கிறிஸ்துவின் எங்களை பலப்படுத்துகிறதினால் வருகிற பலன். ஷானா மகடலபாரா. ஒளிந்து போகிற மகிமையை சுமந்த மோசே ஆமென் அவன் கண் மங்காம அவன் பலன் குறையாம இருக்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் முக பிரகாசத்தை ஆமென் இன்றைக்கு அணிந்து கொண்டிருக்கிற சுமந்து கொண்டிருக்கிற இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற மீட்கப்பட்டிருக்கிற இந்த சபைக்குள்ளாய் இந்த ஜனங்களுக்குள்ளாய் வெளிப்படுகிற மகிமை அதை விட பல மடங்கு பெரிதாக இருக்கும் என்று சொன்னீர். இப்போதே இந்த வார்த்தையின்படி உண்டாவதாக, இந்த வார்த்தையின்படி ஒரு மகிமை வெளிப்படுவதாக. ஹalleluya hallelujah hallelujah. இந்த வார்த்தையின்படியே மகிமை வெளிப்படுவதாக, மகிமை வெளிப்படுவதாக. ஷபரகடலபரபா. Oh Father Rabu Shadalabara. Hallelujah. அவர்கள் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை, ஒருத்தன் கூட இல்லை, ஒருத்தன் கூட இல்லை. ஆமென். 20 லட்சம் பேருக்குள்ள ஒருத்தன் கூட வீக்கா இல்ல, ஒருத்தன் கூட பலகீனமா இல்ல. ஆமென் ஆமென். இன்றைக்கு அதை நாங்க பேசுறோம் சுவாமி. வெறும் ஆட்டின் ஆமென் ரத்தத்தின் நிழலாட்டமாய் மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்குள்ளே அது சாத்தியம் என்றால் மெய்யான பஸ்கா, மெய்யான கிறிஸ்து, மெய்யான பலி எங்களுக்காக இடப்பட்டது அந்த நிழலுக்கு கீழே அல்ல, நிஜமான மீட்புக்கு கீழே
வந்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்குள்ளே எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. ஆமென். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆபிரகாமின் குமாரத்திற்குள்ளாக அது இருக்க முடியாது. ஆமென். மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே நோய்கள் பலவீனங்கள் இருக்க முடியாது. ஷாபாரா பேட்டா லாபா ராபா ரதனாமா ஷெடலா பிரகதாரா படலாபா ரூப்லா கதாரா. ஆமென். அவளை பலவீனப்படுத்தி அவளை குனிய வச்சிட்டு இருந்தது. ஆமென். இனி குனிய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய விடுவிக்கும் பலன் உங்க பிள்ளைகள் மேல வரும் பொழுது அவங்க குனிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை நிமரும். ஆமென் ஆமென் ஆமென். ஷானாமா கதாரா பாலாரா ஓ தேரேபா ஷேக்லா பாரா கதாரா படலா பாரா. ஹalleluya ஹalleluya. டாடி அவங்க மேல அப்படியே தங்கி இருக்கட்டும். ஆமென். அவங்க பார்க்கட்டும். என்ன தெரியல, இப்போ ஒரு புது எனர்ஜி என் பாடியில நான் உணர்றேன். ஒரு புது லைஃப் என் பாடியில நான் உணர்றேன். ஆமென் ஆமென். என் கண்கள்ல நான் ஒரு ஜீவனை பார்க்கிறேன். ஆமென். என்னுடைய அவயங்களிலே ஒரு பலனை நான் பார்க்கிறேன். ஷாகாட்டா லாப்ரா. இது சாப்பாட்டுல இருந்து வர்றது இல்ல, இது சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. இது ஆகாரத்திலிருந்து வரல, ஆண்டவர்கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து வருகிற பலன். I release it, Father. I release it. The strength of God in this place, Father. Shekra bakata labra. இந்த ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகள் மேல கூட நான் பேசுறேன். ஆமென் ஆமென். பலனை நான் பேசுகிறேன். ஷேம்ரா கண்டா லாப்ரா. சரீரத்துல மட்டும் இல்ல சுவாமி, அவங்க பினான்சியல்ல கூட அது வெளிப்படணும். ஆமென் ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன். வருமானமே இல்ல பத்தல இல்ல, ஒரு புது பலன் வந்துச்சுன்னா இதுவரைக்கும் வராத ஐஸ்வர்யம் வரும். உங்ககிட்ட இருந்து ஒரு பலன் வந்துச்சுன்னா இதுவரைக்கும் பார்க்காத செல்வத்தை அவங்க பார்ப்பாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு பலன் வந்துச்சுன்னா இதுவரை அடையாத வெற்றியை அவங்க அடைவாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு பலன் வந்துச்சுன்னா கடனை மேற்கொள்ளுவாங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு பலன் வந்துச்சுன்னா அந்த கை வாரி இறைக்கிற கையாறு மாறும். I release it, that anointing in this place, Father. Hallelujah. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை நான் கட்டவிழ்க்கிறேன். Hallelujah. ஷேக்ரா மததா பரகதரலாரா. Glory. நீங்க இப்படி நான் இப்படி ஆயிட்டேங்க. அப்படியே இளமை திரும்பட்டும். லிட்டரலா சத்துரு பட்சித்து போட்ட நாட்கள், சத்துரு பட்சித்து போட்ட பலன், சத்துரு வஞ்சனையினால இழந்து போன நாட்களின் பலன்கள் ஆமென் திரும்ப வருவதாக, திரும்ப வருவதாக, திரும்ப உண்டாவதாக. அப்பா இதெல்லாம் தான் நீ எங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறீங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அதானே. ஆபிரகாமுக்கு ஒரு பலன் திரும்ப கிடைச்சு. ஆமென் 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 ஆமென். என் நாட்கள் வாலிபத்தை போல அது மறுபடியும் திரும்பினது என்று யோபுவிலே வாசிக்கிறோம். கழுதை போல அது திரும்பினது. ஆமென் ஆமென். ஷானாமா டலா காபோ ரபா லபாரா ரூச்சாலா பிரகட்டாலா பாரா படலாரா. எங்கேயுமே நடக்கல அப்படிங்கிறதுனால அது நடக்காத ஒரு காரியம் அல்ல. அது எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்க ரிசீவ் பண்றோம் இன்னைக்கு. ஆமென். இந்த இடத்துல இளமை திரும்பட்டும் சுவாமி. இந்த இடத்துல இளமை திரும்புவதாக. இந்த இடத்துல இளமை திரும்புவதாக. ஆமென். சூப்பர் நேச்சுரல் பியூட்டி இந்த இடத்துல உண்டாவதாக. ஆமென். லீபனோன் மகிமை, சாரோனின் அலங்காரம் ஆமென் திரும்புவதாக. தேவ ஆவியினாலே வருகிற பியூட்டி. சாம்பலை சிங்காரமாக்குகிறவர். சாம்பலாதான் போச்சு, ஆனா அந்த சாம்பலை சிங்காரமாக்குகிறவர், அலங்காரமாக்குகிறவர். ஆமென் ஆமென். As us to beauty. ஆமென். தெய்வீக அலங்காரங்களை நான் பேசுகிறேன். இந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நான் பேசுறேன். ஆமென். பாடியில் அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடப்பதாக, சரீரத்தில் அப்படிப்பட்ட திருப்பங்கள் நடப்பதாக, அதற்கான விதையை நான் போடுகிறேன். அதற்கான ஆவியை இந்த இடத்துல நான் பேசுறேன். அதற்கான தேவ தூதர்களின் ஊழியர்களை நான் பேசுகிறேன். ஆமென் ஆமென். இது அப்படியே ஒரு பதிவை போல இது செய்யப்படுகிறதற்காக நன்றி. இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இதை பார்க்கிற பிள்ளைகள் மேலேயும் நான் அதை பேசுற இயேசுவின் நாமத்தினாலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட இளமை திரும்புவதாக, முதுமையிலும் இளமையின் பலனை அவர்கள் அனுபவிப்பார்களாக.
ஆமென் ஆமென். காலேப் ஜோஷுவாவை போல ஆமென் ஆமென். அந்த நாள்ல இருந்த அதே பலன் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த பலனை நான் பேசுறேன் சுவாமி. இது வேத வாக்கியங்கள் பிரசங்கிக்கப்படும் நாள் அல்ல. உங்கள் கண்கள் காண, உங்கள் காதுகள் கேட்க, அது நிறைவேறுச்சு என்று சொல்லப்படுகிற ஒரு நேரம். அது நிறைவேறுச்சு, அது நிறைவேறுச்சு என்று சொல்லுகிற ஒரு மகிமையை நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. ஓ டாடி, நீர் மகிமைப்படுங்க, உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஷேகமாரா போலோ ஷேகேண்டே லேப்ரோ. சத்ரு எங்களாமோ எழும்பி நின்று ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை பாதித்துக் கொண்டிருக்கிற நேரம், சத்துருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னவர் இந்த நாள்ல சத்ரு நிக்கிறான்ல, எங்களுக்காக நீர் பந்திகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர், நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதை உங்க பிள்ளைங்க எடுத்து அனுபவிக்கிற ஒரு சீசனா இத அவங்களுக்கு மாற்றுங்கப்பா. Glory 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 glory. Thank you அப்பா, thank you அப்பா. இது அப்படியே கண்டினியூ ஆக போறதுக்காக நன்றி, இது அப்படியே தொடர போகிறதுக்காக நன்றி. ஏன்னா நீங்க சும்மாலாம் எதையும் பேசுறது கிடையாது, சும்மா நேரத்துக்கு எதையோ வார்த்தையை சொல்ற ஒரு ஆள் நீங்க கிடையாது. உத்தமர், உண்மை உள்ளவர், பொய் உரையாதவர். இன்னைக்கு நீங்க காதுகள் கேட்க, எங்கள் கண்கள் காண, இன்னைக்கு என்னெல்லாம் உரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ இதெல்லாம் மாம்சமாய் வெளியில நிக்கிறத எங்க கண்கள் காணும், எங்கள் இருதயங்கள் காணும், நாங்க அதை பார்ப்போம் சுவாமி. ஆமென் 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 ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா ஷாடா பிரா. இன்னைக்கு பேசின எல்லா வார்த்தையும் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்காக நன்றி. அது பாடியில, அது ஃபேமிலியில, அது அவங்களுடைய ஃபைனான்ஸ்ல, அவங்க வாழ்க்கையின் எல்லா பக்கங்கள்ல ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அது செய்கிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா லோரே ஷப்ராகா லாபாரா. ஓ எல்லா பலவீனத்தின் நாட்கள் முடிந்தது, பலத்தின் நாட்கள். ஆமென். சுகவீனத்தின் நாட்கள் அல்ல, சுகத்தின் நாட்கள். வறுமையின் நாட்கள் அல்ல, வளமையின் நாட்கள். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார், உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். ஒரு பலத்தின் அபிஷேகத்தை உங்க மேல அவர் வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். எல்லா நுகங்களும் முறிந்து போகும், எல்லா கட்டுகளும் மறுபொண்டு போயிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகள் போகும்போது அதிசயங்களை பார்க்கட்டும், அற்புதங்களை பார்க்கட்டும், மேன்மைகளை பார்க்கட்டும், ஜெயத்தை பார்க்கட்டும் என்று நாமத்தினால் உங்களை வாழ்த்தின சுவாமி. அப்படியே செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். Praise God. Hallelujah. Mashakabara Rabo Kalabo Talabra Sheda Labara ta 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 Ruba Kashata ta ta Mara. Praise you, praise you, praise you. Amen. Hallelujah. கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஒரு நேரம். ஆமென். நம் கரங்களை எடுத்துக்குவோம். ஆமென். கர்த்தர் இன்னும் உங்களுக்கு பலனை பெருக பண்ணுவார். ஆமென். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு பலனை உங்களுக்கு பெருக பண்ணுவார். நீ நினைக்காதீங்க, நான் கூட இன்னைக்கு எப்பவும் யோசிப்பேன். அன்னைக்கு கூட நம்ம ஒர்க் பண்ற தம்பிமார்களோட ஒரு நாள் ராத்திரி பேசிட்டு இருந்தேன். அப்போ கூட நான் சொன்னேன், இதே திருநெல்வேலியில ஒரு 3000 ரூபாய் சம்பளத்துக்கு என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். இந்த மாசம் மட்டும் 30 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறேன். 30 பேருக்கு என் கையால சம்பளம் கொடுத்துருக்கிறேன். ஆமென். ஒரு 3000 ரூபாய் எனக்கு சம்பளங்கிறதுல ஆரம்பிச்சு எனக்கு 30 பேருக்கு சேலரி கொடுத்துருக்குறோம். இது 300 மாறும், 3000 மாறும், லட்சமா கூட மாறும். ஆமென். அப்போ அது ஆண்டவர் நமக்கு ஒரு பலனை தரும்போது அதெல்லாம் நடக்கும். பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. ஆமென். அப்ப செல்வத்தை சம்பாதிக்கிறது கூட ஒரு பலன், அது ஒரு அனாயிண்டிங். பாருங்களேன், அதை பத்தி நிறைய நாங்க பேசிட்டு இருக்கிறேன். அது வேலைக்கிழமெல்லாம் அந்த பிசினஸ் வகுப்புகள்ல இன்னும் நிறைய பேசுறேன் நான். பலப்படுத்துகிற கிறிஸ்து. அப்ப ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது கூட ஒரு பலன் உங்களுக்கு தரார். ஆமென்.
ஆமா, இன்னைக்கு நீங்க கொடுக்குறீங்க, இதெல்லாம் இல்ல, லட்ச லட்சமா கொடுக்கும்படி, கோடி கோடியா அவங்க கையால கொடுக்கும்படி கர்த்தர் உங்க கரங்களை பலப்படுத்துவார். கொடுக்கும் போதே சொல்லுங்க, எனக்கு இதுல ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை ஆண்டவரே, ஆனா என் கையால நான் வாரி இறைக்கணும். ஆமென். தங்கங்களா விதைக்கணும். ஆமென். தேவனுக்கென்று நிலங்களை விதைக்கணும். தேவனுக்கென்று பெரிய பெரிய காரியங்களை நான் செய்யணும். என் கரங்களுக்கு அந்த பலனை நான் எதிர்பார்க்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர். ஆமென். ஆண்டவரே, இன்னைக்கு கொடுக்கிற எல்லா பிள்ளைகள் மேல, இன்னைக்கு இந்த ஆஃபரிங் மேல அதை நான் கமெண்ட் பண்றேன். இன்றைக்கு ஆன்லைன்ல ஆர் கூகுள் பே ஆர் போன் பே எதுலையோ இன்றைக்கு இந்த வார்த்தையை கனம் பண்ணும்படியா, ஆமென், தங்கள் பொருளாதாரத்தை விதைக்கிற பிள்ளைகள் மேல நான் பேசுறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு பலனை நான் பேசுகிறேன். I will give you the power to get wealth, the power to get wealth, the anointing to get wealth, the wisdom to get wealth, the favor to get wealth. ஆமென். இந்த சீசன்ல கூட உங்க பிள்ளைங்க அதை பார்க்கும்படியாய் ஒரு கிருபையை நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தர் பல பேருடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். திருச்சியில ஒரு மீட்டிங்ல வந்த ஒருத்தர் சொன்னார், நான் உங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணி போனதுக்கு அப்புறம் நான் முதல் மாசம் பிசினஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சு 6,000 ரூபாய் நான் ஆஃபரிங்ஸ் உங்க மினிஸ்ட்ரிக்கு நான் அனுப்பிச்சேன். 6,000 rupees அனுப்பினேன். இதான் முதல். அடுத்தால பார்த்தீங்கன்னா 30,000 அனுப்பிச்ச ஆரம்பிச்சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 40, 60, இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபா ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆஃபரிங் கொடுக்குற மாதிரி கடவுள் ஒரு ஒரு மாசம் 1.25 லட்சம் ரூபா ஆஃபரிங் கொடுக்குற மாதிரி கடவுள் ஒரு ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். இது பெருசெல்லாம் கிடையாது. ஒரு மாசம் 1C இருக்கீங்களா? யாராச்சும் அவ்வளவு தூரம் போலாமா? ஆமென். இங்க வந்து குவிஞ்சி கிடக்கணும். பத்திரிகைலாம் எழுதணும். இப்ப திருப்பதியில தான் நிறைய வர்றது இல்லையா? இப்ப இன்னொரு இடத்துலதான் நிறைய வருதா? எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு மகிமையை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பா என் வாழ்நாள்ல அந்த மகிமையை நான் பார்ப்பேன். ஆமா. இப்போ எங்கேயோ இப்போ ஒரு இடம் இருக்குதுங்க, அங்கதான் கொண்டு வந்து போட்ட இப்பவே நடக்குது. இப்பவுமே எங்கேயும் வராத அளவுக்கு தங்கங்கள் வர ஆரம்பிக்குது. ஆமென். கோல்டு விளையிற இடமா கடவுள் நம்மளுடைய இதை மாத்தி வச்சிருக்கிறார். ஆமென். சொன்ன உடனே ஒரு கணம் வருது பாருங்களேன். இது வந்து இது ஒரு சைன் தானே. இது வந்து ஆண்டவர் சொல்ற ஆமேனுங்க. நான் ஆக்சுவலி இது சொல்லிட்டு அப்படியே முடிச்சிருக்கலாம். ஆனா இப்படி சொல்றேன்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் மகிமை. இப்போ சும்மா அப்படி உள்ளங்க அளவு வருது. ஆனா பெரும் மலையா ஒரு ஐஸ்வர்யத்தின் மகிமை, ஒரு பொருளாதாரத்தின் மகிமை அப்படியே கொட்டப்படும். நீங்க வேணா பாருங்க, காலையிலேயே தரிசனத்துக்காக வந்து நிப்பாங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இது வேற என்ன, இது வந்து ஏதோ பணம் இல்ல. இட்ஸ் a glory of God. எங்கெல்லாம் தேவனுடைய மகிமை இருக்கிறதோ அங்கெல்லாம் தங்கம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். மகிமை பெருசா இருக்கும். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. The silver is mine, the gold is mine. அது என்னுடையதுங்கிறார். கேட்டா நம்மள்ட்ட கேட்டா இல்லவே இல்லைங்கிறாங்க. அது என்னுடையதுப்பா, அது என்னுடையது. The silver is mine, the gold is mine. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. ஆமென். அப்ப அதெல்லாம் உங்க கையில வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, இதுவரைக்கும் வராத விதத்துல உங்க கைகள்ல பொன் வரும், வெள்ளி வரும், நிலங்கள் வரும், வாகனங்கள் வரும். ஐஸ்வர்யத்தின் மகிமை உங்க மேல கொட்டு நான் சொல்றேன். நீங்க நினைக்காதீங்க இந்த நேரம் அந்த அடைச்சிட்டா முடிச்சுட்டாங்க. நான் நினைக்கல. இந்த நேரம் வானம் எனக்காக திறந்திருக்கிறது. கர்த்தருடைய தயவு என் மேல இருக்கிறது. நான் இதுவரை பார்க்காததை என் வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாளெல்லாம் வருது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். சும்மா ராயல் ஃபேமிலி இல்ல, அது லிட்டரலாவே அப்படி இருக்கிறத பார்ப்போம். இப்போ கொஞ்சம் அதில் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ஏதாவது வந்துச்சுன்னா சும்மா இல்லை, மேக்சிமம் கோல்டு தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம்.
யாருடைய நிகழ்ச்சிக்கு போனாலும் ஜோமன்ட்டு ஒரு 200 ரூபா காணி தருவாங்களா, அதெல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம போய் எல்லா பிள்ளைகளுக்கும் தங்கத்தை தான் கொடுக்குறோம். ஆமென். இன்னும் வேற லெவல்ல அந்த மகிமையை நம்ம பார்க்க போறோம். ஆமென். இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு விரும்பணும்னா ஆண்டவர் அதை செய்வார். ஏன்னா அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணும்படி, அவருடைய மகிமையை காட்டும்படி அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த வருஷம் சாதாரணமா விட்டுறாதீங்க. சும்மாவே நான் தெரியும், நான் எதுவுமே சும்மா சொல்றது இல்லைன்ட்டு சாதாரணமா விட்டுறாது. இந்த வருஷம் பெரிய அசைவை நம்ம பார்க்க போறோம். ஆமென். ஒரு பெரிய ஸ்பிரிட் மூவ நம்ம பார்க்க போறோம். ஆமென். சரீர உலகம், சிந்தனை உலகம், இதை தாண்டி ஆவியின் உலகத்தின் செயல்பாட்டுகளை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். அந்த மாதிரியான ஒரு நாட்களாக இருக்கிறது. பாடல் பாடும் பொழுது நாம் விதைக்க போகிறோம். ஆமென். ஆமா, தேவன் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்திருக்காரோ அந்த பலத்திலிருந்து விதைங்க. கர்த்தர் உங்க பலனை அவர் பெருக பண்ணுவார். ஆமென்.